பிடிசி நண்பதிகளை வாங்க கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான விஷயம். நிறைய பேர் ப்ரோ எனக்கு எக்ஸாம் வரப்போகுது, ஒரு மாதிரி ஃபியராக இருக்குது, பயமாக இருக்குது, நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் இப்போக்கு மட்டும் கிடையாது. இதில் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிடிச்ச ட்ரீமை அதுவே உங்களுக்கு வாங்கி கொடுக்குன்னா எப்படி படிப்பீங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ப்ரோ அந்த மாதிரி மேட்ரை சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேரோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா ப்ரோ இங்கே எல்லாம் ஓகே தான், பட் எனக்கு ஒரு சின்ன ஆசைனா சவுத் கொரியாவில் படிக்கணும் ப்ரோ. சவுத் கொரியாவை சுற்றி பார்க்கணும் அண்ட் டூரிசம் பார்க்கணும் அண்ட் அங்கே படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது இல்லாமல் பிடிஎஸ் வேறு அங்கே தானே இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் போய் படிக்கிறதுக்கு செலவு கிட்டத்தட்ட வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிச்சுக்கிட்டு போகும். ப்ரோ என்ன இவ்வளோ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா சவுத் கொரியாவில் ரெண்ட் அதிகம், சுற்றுறதுக்கு அதிகம், எல்லாமே அதிகம். பட் இப்படிப்பட்ட செலவு, அதாவது காலேஜ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா சம் யான்ஸில் இருக்கும். அண்ட் ரெண்ட் எவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் போகிற எக்ஸ்பென்சஸ்ஸு, அது இல்லாமல் ஃப்ளைட் டிக்கெட்ஸு, அண்ட் அங்கே போய் அக்கௌண்ட்டில் இருக்கணும் காசு. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குல்ல. ஸோ இதில் நீங்கள் ₹1 கட்ட வேண்டாம். பட் அந்த கொரியாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் நீ ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் ப்ரோ? சொர்க்கம் மாதிரி இருக்கும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா, இந்த சொர்க்கத்தை தான் உங்களுக்கு நீங்கள் இப்போ படிச்சுட்ருக்க மார்க்ஸ் வாங்கி கொடுக்க போகுது. ஸோ என்ன சொல்கிறேன்னு சொல்லி புரியலனா, நிறையா பேருக்கு தெரியாத விஷயம், ஸ்காலர்ஷிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி நமக்கு ஃபீஸ் ரிடக்ஷன் பண்ணி நிறையா மார்க்ஸ் வாங்கினோன்னா காலேஜஸில் மார்க் மெரிட் ஸ்டூடெண்ட் அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி சவுத் கொரியாவிலும் போய் நம்மளால் ஃப்ரீயாக படிக்க முடியும். எதுவுமே செலவு இல்லாமல் எல்லா செலவும் அவங்களே ஏற்றுப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு அண்ட் அங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்கு அவங்களே உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இது உண்மையானு சொல்லி கேட்டிங்கன்னா முழுக்க உண்மை. ஏன்னா என்னோட ஒரு சீனியர் ஸ்டாஃப் சவுத் கொரியாவில் இல்லை, பட் சைனாவில் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. ₹1 கூட பண்ண மாட்டார். அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஊரே காசு கொடுக்கும். ஸோ இது மாதிரி சவுத் கொரியாவில் இருக்கான். ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சிச்சு, அவங்க எக்ஸாம்ஸ் வந்தனால உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லி வந்தேன். அண்ட் பட் இதுக்கு மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு முன்னாடி டெய்லி பார்த்து தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் அந்த ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை அழுத்திட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணால் தான் அவங்களுக்கும் தெரியும். நாமளும் போகணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸும் போகணும். மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் உங்கள் டவுட்டையும் நம்ம இன்ஸ்டாகிராம் உங்கள் ஆர்ஜி இருக்குது. ஸோ அங்கேயும் உங்கள் டவுட்ஸை கேட்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போயெல்லாம் வாங்க. ஸோ எப்படி ப்ரோ இது நடக்குது, இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முழுக்க சாத்தியம். அது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அவங்க கொடுப்பாங்க, உங்கள் ஸ்கூல் ஃபீஸை பார்த்துப்பாங்க, அது 8 செமஸ்டரோட ஃபீஸ் அவங்களே பார்த்துப்பாங்க, உங்கள் ரெண்டல் காசையும் அவங்க பார்த்துப்பாங்க, அண்ட் உங்கள் எக்ஸ்பென்ஸையும் பார்த்துப்பாங்க, அண்ட் இங்கே ஃப்ளைட் டிக்கெட்ஸையும் பார்த்துப்பாங்க, உங்கள் காலேஜ் ஃபீஸையும் பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சம் யான்ஸ் 300 யான்ஸ் எவ்வளோ பார்த்திங்கன்னா $300 $300 உங்களுக்கு அவங்க ஸ்டடி பண்ணுறது கொடுப்பாங்க. பட் இதுக்கெலாம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் இவ்வளோ குவாலிஃபிகேஷன், அதாவது இவ்வளோ எலிஜிபிலிட்டி, இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம் க்ரிட்டீரியா இருக்குது. அதை நீங்கள் கிளியர் பண்ணியே ஆகணும். லைக் எப்படி நம்ம ஊர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இவ்வளோ மார்க் மேலே வாங்கினதா, இவ்வளோ கட் ஆஃப் மேலுக்கு வாங்கியிருந்தா உங்களுக்கு இந்த குரூப் கிடைக்கும்னு சொல்லி இருக்குமோ. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஊரில் எலிஜிபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு ஷார்ட் நோட் சொல்கிறேன். 2PIC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது, அண்ட் IELTSன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ இது மாதிரி எக்ஸாம்ஸில் நிறைய மார்க், level 6 மார்க், level 7 மார்க்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது மாதிரி விஷயங்களை அவங்க ஸ்காலர்ஷிப் மூலியமாக உங்களுக்கு வழங்குவாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் அந்த சொன்ன எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தா, அண்ட் உங்களோட CGP, அதை கரண்ட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 80 and 95 மேலே இருந்தால் இது மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி பண்ணுற மெயின் ஸ்காலர்ஷிப்ஸ்னு கேட்டிங்கன்னா GKSன்னு சொல்லிட்டு இருக்குது, அப்புறம் KISTன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் சியோல் கொரியன் யூனிவர்சிட்டி மெயின் யூனிவர்சிட்டி இருக்குல்ல. ஸோ இவங்களாம் பண்ணுறாங்க, அண்ட் மதர் காலேஜஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சவுத் கொரியன் எம்பசியும் சேர்ந்து அண்ட் இந்தியன் எம்பசியும் சேர்ந்து பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி மோர் டீடைல்ஸ் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஸ்காலர்ஷிப், சவுத் கொரியா ஸ்காலர்ஷிப் 2024 எலிஜிபிலிட்டிஸ் இப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டாக வரும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதையும் தாண்டி எனக்கு இன்னும் கிளியராக புரியும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி டீட்டெயில்ஸாக நான் வீடியோ போடுறேன், அண்ட் தனித்தனியாக வீடியோ போடுறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் போயிடுறதுக்கு. ஸோ மறக்காமல் அதை பற்றி நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக நான் பேசுகிறேன். அண்ட் இப்போதைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் நிறைய நியூஸஸ் இருக்குன்னு சொல்லி இந்த ஷேர் பண்ணிட்டு விடைபெறுவதா ஆஜே. ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். பை பாய்.